ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஏற்காடு ட்ரிப்போட செகண்ட் டே. ஃபஸ்ட் டே வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். அட்வென்ச்சர் பிடிச்சவங்களுக்கெலாம் அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் பாப்பி ஹில்ஸ் போயிட்டு வந்தோடனே. அங்கேயே வந்து பாப்பி ஹில்ஸும் பீக்கு பார்க் அவங்க ரெண்டும் ஒரே இதாக நடத்துகிறவங்க போல இருக்குது. அதனால் அவங்க பீக்கு பார்க் பற்றி ஸ்லிப் கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க 8:30க்கெலாம் வந்துடுங்க மேடம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து 8:30க்கு அங்கே போகணுங்கிறதுக்காக காலையில் சீக்கிரமே எழுந்துச்சி கிளம்பிட்டோம். ஒரு 7:30க்கெல்லாமே கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் என்னென்னா ஃபுட்டு சாப்பிட்றது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து ஒரு லோக்கலில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு. ஹோட்டலில் எல்லா ஷாப்புமே க்ளோஸ்டு. அதனால் 9:30க்கு மேலே தான் நாங்கள் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே உள்ளே நுழையிறப்பே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிறையா பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. உள்ளே போனோம்னா நிறையா கூண்டுகளில் வந்து பேர்ட்ஸ்லாம் வரிசையாக வச்சுருக்குறாங்க. அதுலேயும் இந்த ஈமு பார்த்தோன்னே அப்படியே அழகாக வாகெடுத்து சீன மாதிரியே இருந்துச்சு. அது பேக் சைடு முதுகு அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் இதை. நிறைய வெரைட்டி கோழி வச்சுருக்குறாங்க. கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது. அது கால் பாதத்தில் கூட அவ்வளோ ஃபெதர்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வெரைட்டியாக கோழிங்கெல்லாம். அங்கேயே வந்து அதோட பேர் என்ன, அது எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு அதோட இது பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியில் போர்டு வச்சுருக்குறாங்க. அதுலேயும் இந்த பேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. அது நல்லா பெரிய பறவையாக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நேரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் ஹஸ்கி வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ஹஸ்கி தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வெயில் வந்து அதுங்களுக்கு தாங்குமா அப்படின்னு. அந்த வெயில் அது தாங்க முடியாமல் அதுக்கு இறைக்க கூட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், ஒன்று மரத்து நிழலில் போய் படுத்துருச்சு. இவங்க ஹஸ்கி அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுங்களுக்கெலாம் வந்து நல்ல பனி பிரதேசத்தில் இருக்கக்கூடியதுங்க. நம்ம நாட்டிலன்னா ஏசிலேயே தான் இருக்கும் ஹஸ்கி. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏசி இல்லாமல் அதுங்களால் இருக்கவே முடியாது. பவுலில் வந்து நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தண்ணி ஊற்றிலாம் வச்சுருந்தாங்க அதுங்களுக்கு. என்ன வச்சுருந்தாலும் அது நிழலில் தேடி போய் அது படுத்து தான் இருந்துச்சு. ஆக்டிவாலாம் இல்லை அதுங்க. எனக்கு இன்னும் உடம்பு செட் ஆகி வரல. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியலாம், இல்லை கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி கூட இருக்கலாம். அடிக்கடி இருமல் வர்றதுனால நிறுத்தி நிறுத்தி தான் நான் உங்களுக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, குரல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய டக்ஸ் இருந்தது. அதுங்க வந்து நம்மளை பார்த்த உடனே அப்படியே கத்தி கத்தி கூப்பிடுதுங்க. என்னென்னா ஃபுட்டு நம்ம கொடுக்கலாம். அதனால் அதுங்க அழகாக ஃபுட்டு கேட்டு கூப்பிடுதுங்க நம்மளை. எப்படி கூப்பிடுது பாருங்க, சவுண்டு கொடுத்து. நம்ம கையில் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக வந்து அப்படியே வாங்குதுங்க. ஆனால் அதுங்க கையில் கொத்தி வாங்குறப்ப அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்வு அதிர்ற மாரி இருக்குது. அந்த அளவுக்கு கிட்ட 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 எடுக்குதுங்க. வலின்னா நெல் இல்லை, வலி இல்லை, ஆனால் அதுக்கு எடுக்கிற விதம் வந்து கையே அதிருது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஆடு, நம்ம நார்மலாக இங்கே இருக்கிற ஆடுங்கள்லாம் அங்கே இருக்குது. தம்புக்கு வந்து ஆடெல்லாம் தொட்டு பார்க்கணும், தடவி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே வீட்டுக்கிட்ட வர ஆடுங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அதை பார்க்கவே பயமாக இருக்கும். இங்கே அவன் குட்டி ஆடை பார்த்தோன்னே உட்காந்துட்டு தடவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஒன்றுனா, நான் இங்கே பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா கொழுன்னு இருந்துச்சுங்க எல்லாம். சரி, நல்லா ஊட்டமாக வளர்க்குறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு பார்த்தப்ப. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முயல், எலி, அந்த மாதிரி வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாம் வெயிலுக்கு பாருங்கள் அழகாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம கிட்டக்கே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எட்டியெல்லாம் வைக்கல அவங்க, நம்ம தடவி கொடுக்குற தூரத்தில் தான் வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு மங்கி இருக்குது பாருங்கள். இந்த மங்கி வந்து ஏதோ ஒரு மூவியில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் எந்த மூவின்னு எனக்கு ஞாபகமே வரல. உங்களை யாருக்காவது ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். குட்டியோன்னு இருக்குது, செம குட்டியாக இருக்கு. அது அதோட வால் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்களேன், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து அதோட நேம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போ வந்து அது பார்த்துட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் சுத்தமாக எனக்கு நேம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. உங்கள் யாருக்காவது இதோட நேம் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இது என்ன பேர் அப்படிங்கிறத.
எனக்கு வந்து நான் அந்த போர்டை நான் எடுக்காமல் வந்துட்டேன். அதனால் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன். கை வச்சோம்னா அழகாக நம்ம கையை அதுவும் பிடிச்சி பார்க்குது. இப்படி தடவி பார்க்குது, பிடிச்சி பார்க்குது, அதெல்லாம் செய்யுது நல்லா. நம்ம வந்து வெளியில் நின்று அதை வேடிக்கை பார்க்குறோம். அதுங்க வந்து உள்ளே இருந்துட்டு நம்மளை வேடிக்கை பார்க்குதுங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே யார் இவங்கெல்லாம் அப்படிங்கிறன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதுங்க வந்து பார்க்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா கினியா பிக் அப்படின்னு போட்டிருந்தது. அதோட ஹேர் வந்து அவ்வளோ ஒரு புசு புசுன்னு அவ்வளோ ஹேர் இருந்தது. ஒரு 20 இன்ச்சஸ் வரைக்கும் அதோட ஹேர் வளருமா, நல்லா நீட்டமாக வளருமா. அது உடம்புல முடி தான் ஜாஸ்தியாக இருந்தது. பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருந்தது. அது முகமே தெரியல. இங்கே இவரை பாருங்களேன், நல்ல ஒயிட் கலர், சூப்பர் ஒயிட் கலரில், ஆனால் சிங்கிளாக உட்காந்துருக்கிறாரு. அது முகம் கூட குட்டியோண்டு தான் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக முடியினாலும் அப்படியே புசு 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 புசுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே கை கேட்டுற தூரத்தில் தான் வச்சுருக்குறாங்க, நம்ம தடவி கொடுக்கலாம். அதனால் ரேபிட்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா அத்தனை வெரைட்டி வரிசையாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியோட இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போய் பார்க்குறது கொள்றதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்கும். பெரியவங்க நமக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியோட ரேபிட்ஸ்லேருந்து அதில் பேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம், தடவி பார்க்கலான்னு அலோவ் பண்ணி விடுறாங்க. அதனால் வந்து பெட் லவர்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போயிடும் இது, எல்லாத்தையும் தடவி கொடுத்துட்டு வர்றதுக்கு. இங்கே இருக்கிற ரேபிட்ஸ் பாருங்கள், இது வந்து மினி லாப் ரேபிட்னு போட்டிருந்தது. இது வந்து நம்மகிட்ட இருக்கிற நார்மல் ரேபிட் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் வந்து சைஸ் நல்ல பெரிய சைஸாக இருந்தது. ஹலோ, நியூசிலாண்டாம்பா ஒயிட் ரேபிட் அங்கேவா இருக்கு. என்னன்னு கையில் வந்து பார்த்து போகுது. இங்கே பாரு, இவரை காலை தூக்கி மேலே வச்சு நின்று பார்த்துட்ருக்கு முன்னாடி. ஹலோ, நீங்கள் எப்படி முட்டுவீங்களா? ஒரே போடுறாங்க பக்கத்துலலாம் போகாதீங்கப்பா, பார்க்க பயமா இருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஆஸ்ட்ரிச்சஸ் வந்து நேரில் பார்த்தேன். இது வாக்கிங் போகிற மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நடக்கிறப்பே ஒரு கெத்தாக நடந்துச்சு. நடக்கிறப்ப அது பாதமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இது வந்து நம்மளை பார்த்து கத்திக்கிட்டே இருந்துச்சு, படுத்துக்கிட்டு பார்த்து கத்திக்கிட்டே இருந்தது. அது கொடுக்குற சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குது? மண்டை கிட்ட என்னது அப்படின்னு பார்க்குது பாரு. செல்ஃபோன் உனக்கு அது தெரியாதுன்னா ஏன் போவாது உனக்கு? இவ்வளோ நேரம் கம்முன்னு உட்காந்துருந்தேன். ஹலோ, அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. இது நின்ன இடத்துல இருக்குது, படுத்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா புங்கனூர் கவ், ரொம்ப ஹைட்டு கம்மியானது போட்டிருந்தாங்க. ஒரு 70 to 90 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதோட உயரம் இருக்கும் அப்படின்னு. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 225 போட்டிருந்தாங்க. இதோட வெயிட் வந்து 115 இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதோட பால் பார்த்திங்கன்னா மற்ற பசும்பாலை விட ரொம்ப கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குமா. மற்றதுலலாம் 3.5 to 4 இருக்குமா. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 8% வந்து ஃபேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே போல் இதோட டெயில் வந்து தரையை தொடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து பக்கத்துலேயே போர்டு வச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து சித்தூரை சேர்ந்தது அப்படின்னு. அதே போல் நிறைய புறாக்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேர்ட்ஸ், இந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா இந்தமாரி ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு பின்னாடி வந்து நல்லா அழகாக வந்து சிமெண்ட்டில் செஞ்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிற்பங்கள்லாம் நல்லா இருந்தது. அங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன் அந்த பீக்கோட மெயின் பிளேஸ்க்கு இப்போ போகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் நுழையிறப்ப பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அழகாக மேலெல்லாம் வந்து செடியில் பூ அப்படியே படர்ந்து இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் கொடுத்துருக்குறாங்க போர்டில். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பத்திரமா பார்த்துக்கணுன்னு.
உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி கீழே சானிடைசர் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்காங்க. அதில் கால் வச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போன பிறகு எல்லாரையும் ஒரே நேரத்தில் விடுறதில்ல. குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை உள்ளவங்கள மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தது அப்படின்னு பேட்சாக தான் அனுப்புகிறாங்க. உள்ளே போனோன்னே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு யார் இருக்கிறான்னு. எவ்வளோ பேர்ட்ஸ் பாருங்கள். அது ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் இருக்குது. அந்த மரத்தில் உட்காந்துருக்கிற பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அது தவிர உள்ளே கூண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இன்னும் நிறையா இருக்குது. என்ட்ரன்ஸில் இங்கே என்னமோ இந்த பொக்கே வச்ச மாதிரி, இந்த மரத்தில் வந்து பூ ஃபுல்லாக பூத்த மாதிரி, இங்கே இவங்கெல்லாம் என்னமோ வரிசையாக மார்ச் ஃபாஸ்ட் நிற்கிற மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாம் ஒத்தாப்பில் உட்காந்துருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கையில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் பேர்ட்ஸ் தான் இருக்குது. நல்ல பெரிய ஏரியாவாக இருக்குது. அதுங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. நிறைய அதுங்களுக்கு வந்து கூடு வந்து வேணும்னு சொல்லிட்டு பாக்ஸஸ் நிறைய கட்டி வச்சுருக்குறாங்க அது மேலே. அதில் பாருங்கள் அழகாக 2 உட்காந்துருக்கிறது. கலர் செம்ம கலராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பு அப்பா அவங்கள்ட்ட தான் வந்துச்சுங்க. என் கையில் எதுவுமே ஏறலை. என் கையில் இருக்கிறத மட்டும் வாங்கி சாப்பிட்டுச்சே தவிர என்கிட்ட வரவே இல்லை, ஏறவே இல்லை. எல்லாம் வந்து தம்புகிட்டையும் தம்பு அப்பாக்கிட்டையும் தான் இருந்துச்சுங்க. தானாக போய் ஏறிச்சுங்க அதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீட்டாக கையில் கொடுத்தோம்னா வாங்கி கொத்தி கொத்தி சாப்பிடுதுங்க. நம்ம வந்து சீட்ஸ் அவங்க கொடுக்குறப்பே சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக நீட்டாதீங்க, ஒன்று ஒன்றா காட்டுங்க, அப்போ தான் அது ஒன்று ஒன்றா வாங்கும் அப்படின்னு சொல்லி. நிறையாவும் சீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஒன்று ஒன்றா நீட்டினோம்னா அதுங்க வந்து அழகாக கொத்தி கொத்தி வாங்குதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் என் கையில் வந்து ஏற ஆரம்பிச்சிது. அது கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செம்ம கலராக இருந்துச்சு. அதுங்க வந்து கையில் உட்காந்து கொத்தி சாப்பிட்றது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து பேர்ட்ஸோ அனிமல்ஸோ எதையுமே தொட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். எட்டி இருந்து பார்ப்பேனே தவிர தொட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து என் கையில் வந்து பேர்ட்ஸ் உட்காந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லோரும் கை நீட்டி நம்ம நீட்டினோம்னா அதுங்க வந்து பறந்து உட்காருதுங்க. ஆனால் எல்லாருக்கிட்டேயும் வருதுங்களான்னு கேட்டால் அப்படி வர மாட்டேங்குதுங்க. அதுங்களாம் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட வருதுங்க. அதுவும் தம்பு அப்பாவோட டிஷர்ட்டில் இருக்கிற பட்டனை எடுக்கிறதுல மெயினாக மும்முரமாக இருந்துச்சு. இது பட்டன் எடுக்கிறது, கண்ணாடியை கழட்டுறது, அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் செய்யுதுங்க. ஆனால் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா ஏதாவது கழட்டக்கூடிய ஐட்டமாக இருந்துச்சுன்னா பேக்குள்ளே வச்சு மூடிடுங்க. இல்லைன்னா அழகாக நீட்டாக கழட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. தோடை வந்து கொத்தி கொத்தி பார்க்குது. கையில் இருக்கிற வாட்ச்சு, ப்ரேஸ்லெட்டு, இந்த மாதிரி பட்டன்ஸு இதெல்லாம் வந்து அதுங்க கொத்தி கொத்தி பிச்சு பார்க்குதுங்க எடுக்க வருதா அப்படின்னு சொல்லி. அதனால் உங்களால் ஏதாவது கழண்டுரும் இல்லை ப்ரேஸ்லெட்லாம் கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுங்க தூக்கிட்டு ஓடிடும். அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம். எனக்கு அழுக்கிடுவா பாருங்கம்மா. இப்போ அடுத்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுலேருந்து அடுத்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பேர்ட்ஸாக இருக்குது எல்லாம். ஆனால் வந்து எதுவுமே வந்து கூப்பிட்டா வரவே மாட்டேங்குதுங்க. அது பேசாமல் மேலேயே இருக்குதுங்களே தவிர எதுவும் கூப்பிட்டா வரவே மாட்டேங்குதுங்க. ஆனால் தம்பு அப்பாட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் தானே வந்து ஏறி உட்காந்துக்கிச்சு ஷோல்டரில். நான் சொன்னேன், உங்களுக்கு தானே ரொம்ப அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தெரியுது போல இருக்கு உங்களை, அதான் ஏறிடுச்சுன்னு சொன்னேன். ஆனால் ஏறிட்டு அதுவும் கரெக்டாக அந்த பட்டனை பிக்கிறதுல தான் மும்முரமாக இருந்துச்சு. யாராவது ஃபுட்டு கொடுத்தா அது உட்காந்து வாங்கிக்கிதே தவிர யார் கையிலையும் போய் ஏற மாட்டேன்னுடுச்சு. இவங்க தோல்லே தான் உட்காந்துருந்துச்சு. எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க அங்கே வந்தவங்கலாம். ஆனால் அது கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் கூட கண்டுக்கலாமல் அது பாட்டுக்கு கொடுக்குற ஃபுட்டை மட்டும் கையில் கொடுத்தா வாங்கி சாப்பிடுதே தவிர போக மாட்டேங்குது. அதுங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் போல இருக்குது, ஒருத்தட்ட போகலாம் போகக்கூடாதுன்னு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அது பறந்து போய் அந்தண்டை உட்காந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் வந்துச்சு. திரும்பவும் வந்தோன்னா அவங்க அப்பா குனிஞ்சு ஷோல்டரை காமிச்சோன்னே டக்குன்னு ஏறி திரும்ப உட்காந்துக்குச்சு. அப்போ எல்லாருமே அங்கே வந்தவங்கலாம் சொன்னாங்க, அது என்ன உங்கள் மேலே மட்டும் ஏறுது அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன தோணுச்சோ என்னவோ தெரில, அது அழகாக இவங்க ஷோல்டரில் ஏறிக்கிறதுலையே தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு டென்ஷனோடு போகிற லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னாலே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுங்க கூட போய் நிற்கிறப்ப நம்ம மனசு வந்து லேசாகிடும். அப்படியே அதுங்க அழகாக நம்ம மேலே வந்து உட்கார்றப்ப கொள்றப்பெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடச்சிருது. நான் அப்போ தான் சொன்னார் அவர், நீங்கள் 8:30க்கு வந்திருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் தான் உட்காந்துருக்கும், எல்லாம் வந்து மேலே ஏறிடும் அந்த நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தார்.
ஆக்சுவலாக அந்த நேரம் வரணுன்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் வர முடியல. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹோட்டல்ஸ் இல்லைன்னு. அப்போது ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை வந்துருச்சு. யோசனை வந்தப்போ அப்போ அங்கேருந்த மேனேஜர்கிட்ட சொன்னப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி யார்கிட்டயோ சொல்லி வீட்டில் சமைக்க சொல்லி கொண்டு வந்து 3 நேரமும் எங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அளவு அவங்க பார்த்து செஞ்சு கேர் எடுத்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபுட்டு வர கொஞ்சம் லேட் ஆனதுனால தான் இங்கே வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது வந்து 3வது ஸ்டேஜில் இந்த இடம் இருக்குது. இங்கேயும் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கலரை பாருங்களேன், என்ன ஒரு ரெட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம கலராக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சேட்டையாக இருந்ததுங்க. பேர்ட்ஸ் எல்லாமே எப்படி உதட்ட பிடிச்சி கடிச்சு இழுக்குது பாருங்க. கடிச்சு கொத்துறதுங்க, எப்படி விரலை பிடிச்சி கவ்வி இழுக்கிறது, அந்த மாதிரி கடிக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா செஞ்சுச்சிங்க. அங்கே இருந்த பேர்ட்ஸ் முதல் 2 இடத்துலையும் வந்து அதுங்க எதுவுமே வந்து நம்மளை கடிக்கிறது கொள்றதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே இருந்தது பயங்கர வாளாக இருந்தது. நல்லா வச்சு இழுத்து வச்சு காலால் பிடிச்சி இழுத்து வச்சு கடிக்கலாம் செஞ்சுச்சிங்க. பாருங்கள் எப்படி கடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு. இங்கே வந்து அதுக்கப்புறம் நமக்கு சீட்ஸ் எதுவும் அவங்க கொடுக்குறதில்ல. அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குற சீட்ஸை வச்சு நம்ம வர்றது தான். இங்கே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்குறாங்க பிளேட்டில். அதை வந்து நம்ம கொடுக்கலாம் வேணாம். பாருங்க காதை கடிக்கிறது, பயங்கர சேட்டை. அது எனக்கே பயமாயிடுச்சுன்னு எப்படி கடிக்குது அப்படின்னு. நடிக்கிறதுல இருக்கு. வாட்சுக எல்லாத்துக்கும் சொட்டரை பிடுங்கிறதுக்கு வரும். சரி, நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அங்கே ஒரு காதை கடிக்கிறது. நமக்கு திரும்ப பிடிச்சிட்டிங்களா? ஃபுல்லாக பிடிச்சிட்டியா? ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டியா? தொடக்கூடாதுங்குது, அப்படிதான் தொட்டா கத்துது. அது தொடுமா நம்ம. செம்ம சூப்பராக இருந்துச்சு உள்ளே இருந்த நேரம். நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் சீக்கிரம் போயிட்டிங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் உங்கள்கிட்ட வரும். அது முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்த பிறகு நம்ம ரிட்டர்ன் வெளியில் வர்றது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு, வர வேண்டியதான் வெளியில். இங்கே என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா டாக்லாம் வச்சுருக்குறாங்க, பப்பீஸ் நிறையா வச்சுருக்குறாங்க. அதை லாஸ்ட்டு அதை வந்து போய் பார்க்கலாம். இங்கே இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த டாகை மட்டும் தனியாக போய் பார்க்குறதுக்கு நம்ம தனியாக ஒரு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேர் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்புக்கு தான் இது ரொம்ப ஆசைங்கிறனால நான் தம்பு அவங்க அப்பா 2 பேரையும் உள்ளே போக சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளோ தூரம் அதில் இது கிடையாதுங்கிறனால நான் வெளியிலே நின்றுட்டேன். இவங்க எல்லோரும் தான் உள்ளே போனாங்க. நிறைய சிட்சு பப்பீஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லாம் பயங்கரமாக புசுன்னு இருந்துச்சுங்க. நம்ம கையில் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஃபுட்டு கொடுத்தா நம்ம அதுங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம யார் கையில் ஃபுட்டு இருக்கோ அவங்கள்ட்ட தான் அது ஓடி வருது. நான் இவங்க உள்ளே போன சமயம் பார்த்து அதுங்களுக்கு சாப்பிட்ற நேரம் போல் இருக்குது. அதுக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாம் இந்த ஃபுட்டு கொண்டு வந்த பொண்ணை சுற்றி நின்றுக்கிட்டு அப்படியே அந்த சாப்பாட்டுக்காக கச்சன்னு சுற்றிக்கிட்டு நின்றுச்சுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா பப்பியும் ஒரே நேரத்தில் உள்ளே விட்டு சாப்பாடு கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற பப்பீஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து விட்டுட்டு கேட்டை வந்து லாக் பண்ணிடுறாங்க. உள்ளே யாருமே இல்லாதபடி எல்லாரையும் வெளில விட்டு லாக் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து எல்லாம் வெளியில் வந்த பிறகு ஃபுட் பவுல் உள்ளே வச்சு ஃபுட்டை வந்து வரிசையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து ஒவ்வொரு பப்பியாக தூக்கி தர சொல்லி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே விடுறாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அதுங்களை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுங்களை விடுறாங்க.
அதுக்குள்ளே இதுங்க பார்த்தீங்கன்னா அந்த கதவை போட்டு பரபரன்னு புரண்டி அப்படியே பரபரன்னு சும்மா துரு துருன்னு நிற்கிதுங்க இதுங்க. கூப்பிடுங்க. இந்த இதுக்கு வந்து ஓவர் ஆயிடுச்சு ஃபுட்டுன்னு சொல்லி தான் அவங்க வெளியில் விட்டாங்க. வயிறும் நல்லா குண்டாயிடுச்சு. அப்பயும் விடுதா பாருங்க, திரும்ப ஃபுட்டு வேணுங்கிறதுக்காக திரும்பவும் போய் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அது வயிறை பாருங்கள் எவ்வளோ பெருசு பானை மாரி ஆயிடுச்சுன்னு. ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க, திறந்து விட்டுட்டாங்க. அதில் வந்து இந்த பிளாக் தான் வந்து தம்பு பிடிச்சிருக்குன்னு தூக்கி வச்சோம். அது முகமே தெரில பாருங்கள், அந்த அளவுக்கு முடி வளர்ந்து கிடக்குது. அது அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்திருந்தது. அதை போய் ஆசையாக இருக்குன்னு தம்பு தூக்கி வச்சுருந்தானா அது நல்லா அவன் சட்டையில் வாயை தொடச்சிட்டு போயிடுச்சு. அங்கே பாருங்கள் எப்படி தொடச்சிக்கிட்டு இருக்குதுன்னு. நல்லா வாயை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு அது பாட்டுக்கும். தம்பு ஆசைக்கு கொஞ்சம் நேரம் அதை தூக்கி வச்சுருந்தோம். அப்புறம் உள்ளே கொஞ்சம் நேரம் போய் மற்றதுங்க கூட விளையாண்டுட்டு அதுலேருந்து கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ் நம்ம நுழையிற இடத்துல வந்து வெளியில் வர்றப்போ வந்து நாங்கள் பார்த்தப்ப அங்கே ஒரு சூப்பராக ஒரு இடம் இருந்துச்சு. பெரிய கழுகு மாரி அவங்க செஞ்சுருந்தாங்க, சிமெண்ட் இதில் செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கழுகு கீழே நின்று எடுக்கிறப்ப. அதோட நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, இதுக்கு மேலே லென்த்தி ஆகிடுங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.